ஹலோ, இன்னைக்கு நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி 10th மேக்ஸில் 14th சாப்டரில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் 19th சம் தான் நினச்சி போகிறோம் பார்ப்போம். சம் என்னன்னு பார்க்கலாம். A child has a die whose 6 faces show the letters as given below அப்படின்னு கொடுத்து என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு 6 இது கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தை கையில் ஒரு டை இருக்குது. நம்ம ஆல்ரெடி டைஸ் சம் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, அந்த டைஸ்லாம் 1 2 3 நினச்சிருவாங்க, பாயிண்ட் வச்சுருப்பாங்க. பட் இங்கே என்ன எழுதிருக்காங்க அப்படின்னா ஏபிசின்னு எழுதிருக்காங்க. ஸோ என்ன லெட்டர்ஸ்லாம், ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஏ, செகண்ட் ஃபேஸில் பி, தேர்டில் வந்து சி, அடுத்து ஃபோர்த்தில் டி, அடுத்து ஃபிஃப்த்தில் அது இ, அகெயின் 6ல் மறுபடியும் நினச்சிருக்கு ஏ இருக்குது. அப்போ ஏ மட்டும் நினச்சது நமக்கு இங்கே 2 டைம்ஸ் நினச்சிருக்கு வந்திருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை வந்து டைஸை வந்து த்ரோ பண்ணுது. அதில் ப்ராபபிலிட்டி ஏ வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின் டி வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு நினச்சிறாங்க கேட்குறாங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 2/6 1/3 வரும், செகண்ட் இதுக்கு 1/6 நினச்சிடுவோம். ஆன்சர் ரொம்ப ஈஸியாக நினச்சிடலாம், பார்த்தோன்னே நினச்சிடலாம், சொல்லிடலாம். இதனால நம்ம நினச்சிடுவோம், போட்டு பார்த்துடலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங். லெட்டர் ஏ. சரிப்பா. ஸோ இங்கே பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ். ஓகேவா? ஸோ இங்கே என் ஆஃப் ஏ இருக்கும் நமக்கு. இந்த என் ஆஃப் ஏ நமக்கு 2 டைம்ஸ் இருக்குது. அந்த டைஸில் வந்து நினச்சது என் ஆஃப் ஏங்கிறது 2 டைம்ஸ் இருக்குது. சார் 2ன்னு வச்சுக்கிறேன். என் ஆஃப் எஸ் டோட்டல் எந்த நமக்கு 6, 1 2 3 4 5 6. பொதுவாக ஒரு டை அப்படின்னால நினச்சியும் நமக்கு 6 ஃபேஸஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நினச்சிடாங்க என் ஆஃப் எஸ் வந்து நினச்சிடாங்க 6ன்னு வச்சுக்கிறாங்க. கட் பண்ணால் 1/3 நினச்சது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங். லெட்டர் டி. Okay, so P of B equal to N of B divided by N of S னு வச்சிருக்கோம். N of B நமக்கு இங்க 1 டைம் தான் நினைச்சிருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 தான். ஓகேவா? ஸோ 1/6 ஆன்சர் அதான், வேற இல்லை. ஸோ இதை கம்ப்ரஸ் பண்ண முடியாது, கட் பண்ண முடியல அப்படிங்கிறனால நினைச்சிருக்கோம். 1/6னே ஆன்சர் வச்சுருக்கோம். ஸோ அவங்க கேட்ட 2 கொஸ்டின் நினைச்சிருக்கோம், நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில், நினைச்சிங்க கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.